الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்யப்படுகிறது. அகிலத்தின் தூதர் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் மேலும் சத்தியத்தை உபதேசித்து அவ்வழியே நடந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹினுடைய சாந்தி சமாதானம் கருணை கிருபை அனைத்தும் உண்டாகட்டுமாக. இங்கே அடங்கப்பட்டிருக்கின்ற ஏனைய அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் அந்த கபருடைய விசாலமும் வெளிச்சமும் மறுமையினுடைய வெற்றியும் சொர்க்கமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக. உலகமெங்கும் மரணம் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பு பல கோடிக்கணக்கில படைக்கப்பட்டு அவை அனைத்திற்கும் மரணத்தை நிச்சயித்திருக்கின்றான் படைத்த இறைவன். ஆனால் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் முஸ்லிம் அல்லாதவருடைய மரணத்தை போலவே நாம் எல்லாம் அநேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் ஒரு விசுவாசி யார் கலிமாவை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த விசுவாசினுடைய மரணம் என்பது மரணத்தில் இருந்துதான் அவர்களுக்கு வாழ்க்கையின் துவக்கமே. அந்த மரணத்தினுடைய அந்த நெருக்கத்தில் அந்த இறுதி முடிவில் அவர் தன்னுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத அவர் உணர்வார். அதே போல யாரெல்லாம் படைத்தவனை புறக்கணித்து படைத்த ரப்பினால் அனுப்பப்பட்ட அந்த இறை வேதத்தை புறக்கணித்து யார் இறை தூதரை புறக்கணித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கும் அந்த மரணத்தினுடைய இறுதியில் தன்னுடைய இறுதி முடிவு இனி வரக்கூடிய வெற்றி தோல்வி உறுதியாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையை நாம் மற்றவரை போர் கடந்து சென்று விட்டோம் என்று சொன்னால் நாம் படைத்த இறைவனால் அனுப்பப்பட்ட செய்தியை புறக்கணித்தவர்களாகத்தான் இருப்போம். யார் அதற்கு கட்டுப்படுகிறார்களோ யார் அல்லாஹ்வுடைய செய்தியை பற்றி பிடிக்கிறார்களோ யார் உறவுகளை பேணி நடக்கிறார்களோ யார் அல்லாஹ்வுடைய தூதரின் அடிப்படையிலே நம்முடைய செயல்கள் ஒவ்வொரு அசைவுகளும் நடைபெறுகிறதா என்பதை உணர்ந்து அடுத்தடுத்த அடி எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மரணத்தின் துவக்கம் வாழ்க்கையின் வெற்றியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கத்தை அடைந்த நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே கடந்து செல்லக்கூடிய பல மரணங்களில் நாம் மரணத்தை பற்றி நமக்கான மரணத்தை பற்றி நினைக்காதவர்களாக தான் கடந்து செல்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு மரணம் ஏற்பட்டால் இந்த சமயத்தில் எனக்கு மரணம் ஏற்பட்டால் எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தையை நான் உருவாக்கி இருக்கிறேனா, எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய என்னுடைய மனைவி மக்களை நான் உருவாக்கி இருக்கிறேனா என்று நாம் சற்று யோசித்தோம் என்று சொன்னால் பதில் சிலருக்கு சரியாக அமையலாம், பலருக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பிற அந்நிய கலாச்சாரத்தை ஒட்டியே சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி நாம கடந்து சென்றுட்டோம் அப்படின்னு சொன்னா இது மாதிரியான மரணத்துக்கு பின்னாடி நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு குழந்தையை நாம் உருவாக்காம சென்று விட்டோம் என்று சொன்னால் நமக்கு கை சேதம் என்று இதை விட வேற எதையும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, யார் ஒருவர் தன்னுடைய மரணத்திற்கு பின்பு வரக்கூடிய லாபத்தை நன்மையை விளங்கிக் கொள்வாரோ அவர் தன்னுடைய குழந்தையை தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு குழந்தையாக உருவாக்கி விட்டு செல்வார். தனக்காக அதாவது பிற உயிரினங்களுக்காக நிழல் தரக்கூடிய பழம் தரக்கூடிய மரங்களை ஏற்படுத்தி விட்டு செல்வார். சாலைகள் வசதி ஏற்படுத்தி கொடுப்பார், பள்ளியை கட்டுவார், மதரசாக்களை உருவாக்குவார், கல்வியை பிறருக்கு உபதேசிப்பார், தானும் அந்த கல்விப்படி நடந்திருப்பார் என்று பல மரணத்துக்கு பின்னாடி நன்மை தரக்கூடிய பல செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாக்கியம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கிடைக்காது. பல முஸ்லிம் அல்லாதவர்கள் ஊனமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம், பார்வையற்றவர்களாக இருப்பதை பார்க்கிறோம், பல சங்கடங்களுக்கு மத்தியிலே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இங்கேயும் நரகமான வாழ்க்கையாக இருக்கிறது, மரணத்துக்கு பின்னாடியும் அவருடைய வாழ்க்கை வெற்றியானதாக இல்லை. ஆனால் முஸ்லிம்களுக்கு மாத்திரமே இந்த உலகமும் அவர்கள் இங்கே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் நன்மையாக ஆக்கப்படும். இங்கு ஒரு மூமின் பார்வையற்றவராக இருந்தால் மறுமையில் அவருக்கு வெளிச்சம் பார்வை உடையவராக எழுப்பப்படுவார். அதே போல அதற்கான கூலி அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டங்களுக்கான கூலி அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய பார்வைக்கு வேணா அவர் ஊனமானவராக இருக்கலாம், அதற்கான தரஜா அல்லாஹ்வுடைய இடத்துல மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அப்படி ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் தனக்காக ஏற்படக்கூடிய நஷ்டங்களை யார் பொறுமையை கொண்டு தன்னுடைய இறைவனின் தொழுகையோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி யார் அதை பொருந்திக் கொள்வார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று வாக்குறுதி கொடுக்கிறான். அல்லாவே நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு வேற எதுவும் தேவையானதா இருக்காது. நம்முடைய எல்லா தேவைகளும் அவன் தரக்கூடியவனா இருப்பான். ஆனாலும் கூட நாம் எல்லாம் அதிகமான மக்கள் வட்டியோடு தொடர்புள்ளவராக இருக்கிறோம். வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னோடு போர் செய்ய தயாரா இருந்தா நீங்க வட்டியின் பக்கம் இருங்கன்றான். நாம வட்டி கொடுத்து வாங்காட்டியும் வட்டி கொடுத்து வாங்குறவங்களை அடையாள காட்டவங்களா இருக்கிறோம்.
நாம சாராயம் குடிக்காட்டியும் சாராய கடைக்கு போற வழி கேட்டா உடனே சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோம். நாம கயிறு தாயத்தை கட்டக்கூடாது, மார்க்கத்துல தடை அப்படின்னு விளங்கினால் கூட இன்னும் பிறரை பள்ளிக்கு வந்துட்டு என்ன செய்யறோம், அடையாளம் கட்டுறோம். அல்லாஹ்வை தேடி வரக்கூடிய மக்களை அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் இருந்து கொண்டே அவரிடம் போங்க அப்படின்னு நாம ஈஸியா விரலை நோக்கி காட்டுறோம். அவங்க நல்ல தொழுகை பார்த்துடையவர்களாக இருக்கிறாங்க, ஆனா இப்படிப்பட்ட ஒரு வழியை திருப்பி விடுறாங்க. அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத நாம ஒவ்வொரு அசைவுகளையும் அல்லாஹ்வுடைய தூதரோடு செய்தியோடு கூட நாம் உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம முயற்சிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வழியிலே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியிலே நாம் முயற்சிக்கும் பொழுது அல்லாஹ் பல செய்திகளை நமக்கு மிக இலகுவாக ஆக்கி வைப்பான். சொர்க்கத்திற்கான பாதையை அழகாக அமைத்து தருவான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சொர்க்கத்தின் பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நிர்பாக்கியத்தை அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் தந்து, இன்னும் ஏனைய சமுதாய மக்களிடம் நாம் அழகிய முறையிலே இஸ்லாத்தை எடுத்து போதிக்கக்கூடிய வழிகளையும் ஏற்படுத்தி தருவான். அதற்காகவும் நாம் முயற்சிக்க வேண்டும். நம்மோடு கூட கல்யாணங்களில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அந்த சகோதரர்கள் நாளைக்கு மறுமையில் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்கின்ற கவலை நமக்கு வேண்டும். ஆகவே அவர்களுக்காகவும் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். நேர்வழிக்கு இங்கு அடங்கப்பட்டிருக்கின்ற அனைவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கு சொர்க்கமாக அமைவதற்கும் படைத்த இறைவனுடைய பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படிப்பட்ட பிரார்த்தனையோடு இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.